வணக்கம். வரலட்சுமி நோன்பு இருந்து எல்லா சாமியை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றது, நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் வந்து நம்ம நார்மலாக வெள்ளிக்கிழமைனாலும் நம்ம செய்வோம். ஆனால் வரலட்சுமி நோன்புங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுவும் சுமங்கலி பெண்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. எல்லோரும் நினைப்பாங்க கணவருக்காக மட்டும்தான் சுமங்கலி பூஜை, சுமங்கலி வரதோன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நம்ம சுமங்கலி பூஜைன்றது கணவருக்காக மட்டும் அல்ல, நம்ம குழந்தைங்க, நம்ம வீடு, நம்ம செல்வம் செழிப்பு எல்லாத்துக்காகவும் சேர்ந்து நம்ம கும்பிட்றது தான் நம்ம அந்த வரலட்சுமி நோன்புங்கிறது. சரி, இன்னைக்கு நாங்கள் வந்து கும்பிட்ட வரலட்சுமி நோன்பு எப்படிங்கிறது நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறோம். அதில் எதுவும் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். விரதத்துக்கு தேவையான என்னென்ன பூஜை சாமான்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சாமியை வந்து நம்ம மனையில் தான் உட்கார வைக்கணும். அந்த மனையை நல்லா கழுவிட்டு மஞ்சள் நல்லா வச்சு நல்லா ஃபுல்லாக மஞ்சளால் நம்ம இது பண்ணி வச்சுட்டு ஒரு கோலம், பச்சரிசி மாவுனால் நம்ம கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வாழை இலையோ இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டோ இல்லைன்னா ஒரு செம்பு தட்டோ வைக்கலாம். எவர் சில்வர் தட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டு வைக்கக்கூடாது. அதில் அதுக்கு ஒரு மண் கலைய தட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால தப்பு கிடையாது. கலசம் வச்சு ஒவ்வொருத்தர் வழிபடுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து தண்ணி நிறச்சி வழிபடுவாங்க. ஒவ்வொருத்தர் அரிசி போட்டு வழிபாடு செய்வாங்க. நாங்கள் எப்படி செய்கிறோன்னா அரிசி வச்சு தான் நாங்கள் வந்து வழிபாடு பண்ணுறோம். எப்படின்னா நம்ம நல்லா ஒரு கலசம் இல்லை சொம்பு இல்லைன்னா ஒரு பித்தளை சின்ன குடம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா கலச கயிறு நூல், அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது, மஞ்சள் பச்சை சிகப்பு இந்த மாதிரி மற்ற கலர்களில் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து கரெக்டாக ஒரு மேலே ஒரு 3 சுற்று சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 முறை அந்த பானையை சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம எண்டிங் விடுறோம் இல்லைங்களா, த்ரெட்டு அந்த நூல், அது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம உள்ளே போடுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அரிசியை நம்ம 3/4 பாகம், நம்ம சொம்பு வச்சாலும் சரி இல்லை சின்ன குடமாக வச்சாலும் சரி 3/4 பாகம் போட்டுக்கணும். நம்ம அதுக்கு அதில் போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் நம்ம இன்னும் உள்ளே போட போகிற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், அதுக்கப்புறமேட்டு வந்து காதோர கருவளையம் சொல்லுவாங்க, அது நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக போடணும் அது எல்லாமே. நம்ம எலுமிச்சங்கனி, அதுக்கப்புறமேட்டு கற்பூரம், பச்சை கற்பூரம் வில்லை, அப்புறமேட்டு வந்து லவங்கம், இது எல்லாமே நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மாவிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவிலையாக இருந்தாலும் சரி, அப்படி உங்களுக்கு மாவிலை கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வெத்தலையை கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சுற்றி தேங்காயில் நல்லா மஞ்சள் தடவி நம்ம முகம் நம்ம அமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம முகம் அமைச்சு வச்சுக்கலாம் தேங்காயில். அப்படி இல்லை அப்படின்றவங்க ஒவ்வொருத்தர் வந்து முகம் தனியாக ரெடிமேடாகவே வாங்கி வச்சு அதில் கட்டி சாமி நல்லா அழகாக ஒரு ப்ளவுஸ் பீட் வச்சோ இல்லைன்னா ஒரு சாரீ வச்சோ அழகாக அம்மா நம்ம விருப்பப்படி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோமோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த அம்மாவை வந்து அழகாக செஞ்சு நம்ம கொண்டுட்டு வரலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு சிலையும் இருக்குது, சிலை வழிபாடும் உண்டு. அதே மாதிரி கலசமும் வச்சு நாங்கள் வழிபடுறோம். அதே மாதிரி நாங்கள் வெளிலலாம் போய் பூ வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து அது நாங்களே கட்டி அதை வச்சு நாங்கள் அதில் போடுறதுல இருக்க பாருங்க ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு வந்து எங்களுக்கு ரொம்ப பிரியம். அதனால் நாங்களே வாங்கி நாங்களே கட்டியும் போடுவோம். அதை ஒவ்வொருத்தவங்க வந்து முதல் நாள் வியாழக்கிழமையே வந்து அம்பாளை வந்து அழைச்சி கொண்டுட்டு வருவாங்க. ஒவ்வொருத்தவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் மாலை பொழுதுல அம்பாளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். சிங்காரிச்சு நல்லா அழகாக வெளியில் கொண்டு போய் அந்த அம்பாளை வச்சு அவளுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கு, ஒரு மண் விளக்கோ இல்லைன்னா பித்தளை விளக்கோ எதுனாலும் சரி வச்சு நம்ம தீபம் ஏற்றி அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும். வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லைன்னா பெரியவங்க இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அம்பாளை வந்து வாங்கி உள்ளே கூட்டிகிட்டு வரச்ச பன்னீர் தெளித்து அப்புறமேட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு அம்பாளை வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு உள்ளே வச்சு அவளுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்வோம், தண்ணி குடிப்போம். அதே மாதிரி அம்பாள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவளுக்கு பிடிச்ச பழங்கள் என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்கோம், சக்கரை பொங்கல் செய்வோம், வெண்பொங்கல் செய்வோம், வடை செஞ்சு வச்சுருப்போம், லெமன் சாதம், புளி சாதம், பருப்பு பாயாசம், இது எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையாரையும் சேர்த்து நம்ம பிடிச்சி எடுத்து வைக்கணும். ஏன்னா அம்பாள் இருக்கச்ச கண்டிப்பாக பிள்ளையாரும் இருப்பார். குழந்தைங்க இல்லாமல் இருப்பாங்களா அம்மா கூட இருக்கச்ச, அதே மாதிரி தான். சரிங்களா? அதனால நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒரு கணபதி பூஜை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கணபதி பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அம்பாளுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். எப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகமோ இல்லை மந்திரமோ இல்லைன்னா அபிராமி அந்தாதியோ எதுனாலும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி அம்பாளுக்கு வில்வ இலை அர்ச்சனை பண்ணலாம். செவ்வரளி மலர் இருக்கலாம், வெள்ளை அரளி மலர்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் நம்ம போட்டு வரலட்சுமி நோம்புக்கான இருக்கக்கூடிய அந்த விரத முறைகள்னு சொல்லி தனியாகவே அந்த இருக்குது 108 முறைகள் சொல்கிற அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம சொல்லி அம்பாள் நம்ம வழிபடலாம். 3 பேர் 5 பேர் சேர்ந்து அம்பாளுக்கு ஆரத்தி எடுத்து
அவளுக்கு நலங்கு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நலங்கு வச்சு வீட்டில் உட்கார வச்சு, வீட்டிலேருந்து யாராவது பெரியவங்க யார் இருக்காங்களோ, சுமங்கலி பெண்கள் யார் இருந்தாலும் சரி, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து, அவங்க கையினால் மஞ்சள் அரிசியோ இல்லைனா ஒரு பூவோ அவங்க கையால் நம்ம தலையில் போட்டு தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்மளுக்கான ஒரு யோகமோ நல்ல ஒரு வார்த்தைகளோ அதில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி சொல்கிறச்ச இருக்க ஒரு நிறைவு, ஒரு மனசு நிம்மதி, இது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அது எல்லாமேவும் சரிங்களா. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லி இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, கண்டிப்பாக நான் கொடுக்கணும், ஆனால் இதுதான் கொடுக்கணும், இதெல்லாம் தான் வாங்கி கொடுக்கணுன்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நம்மளோட தகுதி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் பிட்டு, வெத்தலை, பாக்கு, பழம் அப்படி வச்சும் கொடுக்கலாம். இல்லை குங்குமச்சிமில் வெத்தலை, பாக்கு, பழம், ப்ளவுஸ் பிட்டு, ஒரு கேரி பேக் வித் ஜூட் பேக்கோடு நம்ம வச்சு கொடுக்குறதுனால நம்மளோட இதுதான். இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களும் சாப்பிட்டு அவங்க காலில் நம்ம எல்லாம் விழுந்து மனசார ஆசீர்வாதம், தீர்க்க சுமங்கலி பவ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம விரதம் இருந்ததுக்கான முழு பலனையுமே நமக்கு கொடுக்கும். சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய வீட்டுக்காரங்க கூட இருந்தால் சரி, இல்லை வெளில ஃபாரின்ல இருக்காங்க, இல்லை வெளில எங்கேயும் போயிருக்காங்க அப்படின்னா நீங்களே அதில் நோன்பு கயிறுன்னு சொல்லி நம்ம கடையில் நம்ம கேட்டாலே கொடுப்பாங்க. ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி தேங்காய் பழ கடை இந்த மாதிரி கடைங்களெல்லாம் வச்சுருப்பாங்க. நோன்பு கயிறுன்னு சொல்லி கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. அந்த கயிறையும் அம்மா பாதத்தில் தான் வச்சுருப்போம். அதை எடுத்து நம்ம வீட்டுக்காரங்க கையில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க நம்ம கையில் கட்டணும். அந்த கயிறை கட்டினதுக்கு அப்புறமேட்டு அன்னையோட பூஜை நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் காலையிலேருந்து தண்ணி மட்டும்தான் நாங்கள் குடிச்சிட்ருப்போம் விரதம் இருக்கிற அன்னைக்கு. என்ன வேறு எதுவும் காஃபி, டீ, பால், மோர் அந்த மாதிரி எந்த ஒரு லிக்விட் ஐட்டம்ஸோ இல்லை ஜூஸஸோ எதுவுமே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்போம். நைட்டில் அம்பாளுக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அம்பாளுக்கு படைச்ச பிரசாதத்தை தான் நாங்கள் அன்னைக்கு சாப்பிடுவோம். அதே மாதிரி அன்னையோட அன்னைக்கு பூஜை முடிகிறதும் கிடையாது. மறுநாள் காலையில் எழுந்துச்சு புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க. வெத்தலை, பாக்கு, பழம் எல்லாமே வாங்கி வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் அரிசி பெட்டியோ இல்லைன்னா ஒரு ட்ரம்மோ இல்லை அரிசி பை அந்த மாதிரி எதாவது வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போய் வச்சு நீ என்னைக்கு இது போல் நிறைஞ்சு வலிக்கணும் எங்கள் வீட்டில் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த கலசத்தை எல்லாத்தையும் தனித்தனியாக ஒவ்வொன்று பூவை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்க அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம இனிப்புக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கோகுலாஷ்டமி வருது இல்லைங்களா, அதுக்கு நம்ம பலகாரம் செய்கிறதா இருந்தால் கூட அந்த அரிசியை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு இருக்கிறோம். தொடர்ந்து நான் ஒரு 5 வருஷமாக நோன்பு இருந்துகிட்ருக்கேன். இதில் தெரியாதவங்க இதை பற்றின இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க இதில் எதுவும் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க எங்களை. நீங்கள் அதுக்கான இது என்னன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.